சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு வராரு. வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணிட்டு வராரு. மேலும் இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் போடுறாரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக தயாரிச்சுட்டு வராங்க. மேலும் இந்த படத்தில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா, மஞ்சு வாரியன் எல்லாருமே சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இந்த படம் ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிகர் சங்கத்துக்காக 100 கோடி ரூபாய் தரப்போறதா சொல்லியிருந்தாரு. அதை பற்றி ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. வாங்க அந்த தொகுப்பை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நீங்கள் ரஜினி ஃபேனாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் சங்கம், இந்த நடிகர் சங்கத்துடைய கட்டடத்தை கட்டிட்டு தான் விஷால் அவர்கள் கல்யாணமே பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த சங்க கட்டிடத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக கட்டிட்டு இருக்காங்க, இன்னுமே கட்டி முடிக்கல. அந்த அளவுக்கு ஃபண்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே யாராலையும் தரப்படலை. மேலும் இப்போ சமீபத்தில் விஜய் அவர்கள் 1 கோடி கொடுத்தாரு. மேலும் சூர்யா, கார்த்தி இவங்கெல்லாம் தலா 1 கோடி கொடுத்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் கூட பார்த்தீங்கன்னா 1 கோடி கொடுத்தாரு. அதை தொடர்ந்து ரஜினி என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் 100 கோடி தரேன், நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டி சீக்கிரமாக முடிச்சுட்டு அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி அவர்கள் சொல்லியிருந்தார். மேலும் அதுக்காக 100 கோடி கொடுத்தாரா இல்லையா அப்படின்றது இன்னுமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரஜினி 100 கோடி தரேன்னு சொன்னாரே கண்டு இன்னுமே தரலை. ஆனால் இதுக்காக நான் படத்தில் நடித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி ஒரு பக்கம் சொல்லியிருக்காராம். மேலும் அந்த படத்தில் சூர்யா, கார்த்தி இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிக்க போகிறதாகவும், விஷால் வில்லனாக ப்ளே பண்ண போகிறதா ஒரு தகவல் போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதன் மூலமாக அதில் வரப்போகிற 200 கோடியாக இருக்கட்டும், 300 கோடியாக இருக்கட்டும், அந்த காசு மொத்தமே பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்துக்காக மட்டும்தான் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. மேலும் ரஜினி பார்த்தீங்கன்னா 100 கோடி கொடுக்கலாம். ஆனால் அந்த 100 கோடி பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படத்தில் நடித்து கொடுத்தா மேலும் 200 கோடி 300 கோடி அந்த எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருதோ அது மொத்தத்தையுமே பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க கட்டடத்தை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சொல்லியிருக்காராம். ஆனால் அனைத்து தரப்பு மக்களாலும் இது நடக்காது, நிச்சயமாக ரஜினி நடிக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரஜினி சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா லால் சலாம் படத்தில் கெஸ்ட் அப்பீரியன்ஸில் நடிச்சிருந்தார். இதிலிருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நான் நடிகர் சங்கத்துக்காக நடித்து கொடுப்பேன், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி அவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் சமீபத்தில் கூட அவர் தமிழக மக்களுக்காக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணார். மேலும் 12 ஏக்கர் நிலத்தை கூட வாங்கினார். இதிலிருந்தே அவருடைய மனிதாபிமானத்தை எல்லாரும் புரிஞ்சுட்டு இருப்பாங்க. மேலும் ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளோ கோடி தரப்போகிறாரு, இல்லை படத்தில் நடிக்க போகிறாரான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.